அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு விருதுநகர் மாவட்டம். இந்த அமைப்பில் இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசை கூட்டுறவுத்துறையை நடவடிக்கை எடு. விருதுநகர் மாவட்டத்தில் 8 ஆண்டுகளில் 4 முறை நடைபெற்ற டிஆர்பி பணி நியமனங்கள் மூலம் 10 கோடி வசூல். கேள்விப்பட்டதில் வசூலில் பாதியை கூட்டுறவுத்துறை அமைச்சரின் நேர்முக உதவியாளர் திரு சரவணன் இணைப்பதிவாளருக்கு சமர்ப்பணம் செய்வதால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என சொல்லும் விருதுநகர் மண்டல இணைப்பதிவாளர் திரு ப செந்தில்குமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா? தொடர்ந்து 8 ஆண்டுகள் பணியிட மாறுதல் இன்றி பணியாற்றி வரும் இவருக்கு மட்டும் அரசாணைகள் பொருந்தாததற்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. உடனடியாக மாநில அரசாங்கமானது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த அதிகாரியின் மீது ஒரு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி தேர்வுகளை ரத்து செய்துவிட்டு டிஎன்பிஎஸ்சி வாயிலாக மீண்டும் தேர்வை நடத்தி அதன் வாயிலாக எழுத்து தேர்வின் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று நம்ம இந்த வீடியோ பதிவு வாயிலாக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் சார்ந்து போடும் பொழுது கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறையா மாணவர் சார் எங்கள் மாவட்டத்தில் 18 லட்சம் வாங்குறாங்க, 19 லட்சம் வாங்குறாங்க, 20 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு தான் வேக்கண்ட்லாம் நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா மாணவர்கள் ஒவ்வொரு வீடியோவோடைய அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? மேக்சிமம் இது போன்று இருக்கின்றது. இது மிகவும் ஒரு வருத்தத்திற்குரியது. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி நிறுவனங்களில் மொத்தமாகவே கலைச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி அமைப்பு வாயிலாகவே ஒரு எக்ஸாம் வைங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களை அந்த கூட்டுறவு நிறுவனங்களில் நியமனம் பண்ணுங்கள். லஞ்சத்தை கொடுத்து அரசு அந்த வேலையில் போய் சேர்றவங்க கண்டிப்பாக அந்த சங்கம் முன்னேற வேண்டும் என்று உழைக்க மாட்டாங்க. சரிங்களா? மாறா அந்த சங்கத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் மோசடி செய்து அந்த சங்கத்தை நட்டத்தான் படுத்துவாங்க. அதனால் அரசாங்கம், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அரசாங்கம் தயவு செய்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுது நடைபெற்று முடிந்த அந்த எஸ்ஆர்பி டிஆர்பி தேர்வில் ரத்து பண்ணணும். மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமினேஷனில் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸே கோஆப்ரேட்டிவ்லேருந்தே கேட்கல. 67 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட மேக்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம டேரெக்டாக டிஆர்பி எஸ்ஆர்பிட்ட கால் பண்ணி கேட்கும் பொழுது அப்படி வராது எக்ஸாம் கொஸ்டின்ஸு 10லேருந்து 12 கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சில தனியார் கோச்சிங் சென்டர்ஸ் 50 கொஸ்டினுக்கு மேலேயே மேக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னு தெரியல. தயவு செய்து இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி தேர்வை ரத்து செய்துவிட்டு டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் வாயிலாக இந்த தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ வாயிலாக அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.